அனைவருக்கும் வணக்கம். சித்ரா பௌர்ணமி பற்றி தெரிந்து கொள்ளும். தமிழ் மாதங்களில் முதல் மாதத்தில் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமியே சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடப்படுகிறது. மேலும் எல்லா கோயில்களிலும் சித்திரை திருவிழா 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படும். சூரிய பகவான் முதல் ராசியான மேச ராசியில் பிரவேசிப்பது சித்திரை மாத பிறப்பாகும். அன்றைய நாளில் சித்திரகுப்தனையும் அம்பாளையும் வழிபடுவது சிறப்பாகும். நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை சித்திரகுப்தனே எழுதுகிறார். அதனால் அவரை தரிசனம் செய்வதால் பலன் உண்டாகும். கைலாயத்தில் ஒரு நாள் பார்வதி தேவி பொதுபோக்காக ஒரு அழகிய ஆண் குழந்தையின் வடிவத்தை சித்திரமாக வரைந்து மகிழ்ந்தாள். அந்த நேரத்தில்தான் எல்லா வல்ல ஈசனிடம் விதி முடிந்த மனிதனின் உயிரை பறித்து பூமி மாதாவின் பாரத்தை குறைக்கும் பணியில் உள்ள யமதர்மன் அதிக வேலைப்படு காரணமாக அவதிப்படுவதாகவும் அதனால் தனக்கு ஏற்ற சிறந்த உதவியாளர் ஒருவர் வேண்டுமென்றும் கேட்டுக்கொள்கிறான். அந்த சமயத்தில் அன்னை பார்வதி தேவி ஈசனிடம் தான் வரைந்த ஓவியத்தை காட்டினாள். அழகில் சிறந்த அந்த ஆண் குழந்தை ஓவியம் சிவபெருமானின் மனதை மயக்கியது. அந்த நேரம் யமதர்மனின் வேண்டுகோள் நினைவிற்கு வர அவ்வோவியத்தை கையில் எடுத்த சிவபெருமான் தன் மூச்சுக்காற்றை அவ்வோவியத்தில் செலுத்தி ஓவியத்தில் இருந்த குழந்தையை உயிர் பெற செய்தார். சிவசக்தியின் அம்சமாக உருவான அக்குழந்தை சித்திரத்திலிருந்து உயிர் பெற்றதால் சித்திரகுப்தன் என பெயர் பெற்றது. கல்வி வேள்விகளில் சிறந்து விளங்கிய சித்திரகுப்தனை யமதர்மனிடம் அனுப்பி மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை நெறி தவறாமல் எழுதுமாறு வேண்டுகோள் விடுத்தார் சிவபெருமான். மேலும் சித் என்றால் மனம் என்றும் குப்த என்றால் மறைவு என்றும் பொருள்படும். மனிதர்களின் மனதில் மறந்திருக்கும் பாவ புண்ணியத்தையும் மனதார செய்யும் நல்ல செயல்களின் புண்ணியத்தையும் கவனித்து எழுதி வைக்கிறார் சித்திரகுப்தர் என்பது நம்பிக்கை. எனவே சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தரையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சிறப்பாகும். சித்திரகுப்தர் கோயில் காஞ்சிபுரத்தில் உள்ளது. அங்கு சென்று காஞ்சி காமாட்சியும் சித்திரகுப்தர் கோயிலையும் தரிசனம் செய்து பலன் பெறலாம். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.